வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 080. இது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து பாஸ் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா சரி மெம்பர்ஷிப்பில் பாஸ் ஆகிருக்கு, சரி தெரியப்படுத்துவோமே அப்படின்னு எடுத்து போட்டது தான். ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஏன் எடுத்து ஓப்பனில் போடுறீங்க, அப்போ ஓப்பன் வீடியோ பார்க்குறவங்க நம்ப மாட்டாங்களா, ஏன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதனால் அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த போஸ்ட் போட்டது. நம்ம கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். இன்னும் 4 ரூட் பார்க்குறோம்னா மெம்பர்ஷிப்புக்கு 2, ஓப்பனில் 2 போடுறோம். பார்த்தீங்கன்னா அதில் எது வின்னிங் வருதுன்னு தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த நம்பர் வின்னிங் வருதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ரூட்டை பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம மெயினாக வந்து ரூட்டை தான் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ஸிங் ரூட்டு எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் காமிக்கிறோம். அவர் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாராட்டுக்கு. சரி ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அந்த இதை எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தலாமேன்னு போட்டு விட்டது. அவ்வளோதான், வேறு எந்த காரணமும் கிடையாது. கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க ஓப்பன் வீடியோவும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம், உங்களுக்கு ரூட்டை காமிச்சிட்றோம், அவ்வளோதான். அது வருமா வராதான்னு நீங்கள் தான் முடிவு எடுத்து போகிறீங்க. இது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் தான் வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று நான் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேற்று கொடுத்த பாருங்க நம்பரு, அந்த 924. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த 489ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஏசி 94 49 ஓப்பனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ப்ளே பண்ண நம்பருமே இது தான். ஏன்னா 4 நம்பர் 5 நம்பர்லாம் நம்மளால் ப்ளே பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகபட்சம் ப்ளே பண்ணால் 2 நம்பர் ப்ளே பண்ணுவேன், அப்படின்னா ஒரு சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுவேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், போதும். அந்த சிங்கிள் நம்பரு இல்லை டபுள் நம்பர் ஏதோ ஒன்றில் ஒரு நாள் பாஸ் ஆனாலும் கூட நம்ம போட்ட காசு கூட வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ளே பண்ணுறது. இது வரும்ன்ட்டு எனக்கும் தெரியாது, என்ன பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 4 நம்பர் கொடுத்துருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நம்பர் வந்துருச்சு. அப்படிங்கும்போது எது வரும்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் வந்து ப்ளே பண்ணோம்னா எப்போயாவது ஒரு டைம் வின்னிங் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ளே பண்ண அமௌண்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பாருங்கள், உங்களுக்கும் சரி மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம மெயினாக வந்து கெஸ்ஸிங் ரூட்டை தான் சொல்கிறோம். அதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் தான் ப்ளே பண்ணிக்க போகிறீங்க. இல்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னா விட்டுற போகிறீங்க, அடுத்த நாள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம சொல்கிற ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நானும் உங்களுக்கு இங்கே ஓப்பனில் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்கிறேன் நான். சரி வாங்க, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்க கெஸ்ஸிங் பார்ப்போம். பாருங்கள், இந்த 264 அது அப்படியே கிராஸில் பாருங்கள்,
ஏசி 24, அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசி 74ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி எப்படி வரணும்னு பாருங்கள். இந்த 654 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி 64, ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணோம்னா பாருங்கள் ஏசி 14 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்களுக்கு எழுதிடுறேன். 264ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிராஸில் பார்த்தீங்கன்னா 784, இங்கே பாருங்கள் 654, அப்படியே கிராஸில் இன்றைக்கி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 24க்கு 74, இந்த 64க்கு 14 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பி போர்டு பாருங்கள் 5, 6, 7 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 வந்துச்சுன்னா 7, 8 அப்படி பார்த்தீங்கன்னா 174 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க இந்த ரூட்டு வருமா என்னான்னு பாருங்கள். அதுக்கு இந்த 174 ஏபி 17 ஒரு ரூட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். போன மாதம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏ போர்டு 1 வச்சு ஏபி 15, அதிலேருந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11 நாள் கேட்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏபி 15க்கு ஏபி 10, அடுத்து பாருங்கள் ஏ போர்டு 1 வச்சு ஏபி 12, இங்கேருந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 நாள் கேப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் கேப்பில் இன்றைக்கி இந்த 15க்கு 10 வந்தது மாதிரி இந்த 12க்கு ஒரு 17 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபியில். அப்போ அந்த ரூட் பார்த்திங்கன்னா ஏசி 14 பார்த்தோம், இதில் பார்த்திங்கன்னா ஏபி 17, அப்போ 174ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இது நான் கேப் நாள் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 11 நாள் சொல்லுவேன், இல்லைன்னா 12 நாள்னு. இது பாருங்கள் 2 நாள் தள்ளி கூட வரலாம், 13 நாள் கேப்பு. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் 174. இந்த ரூட்டு உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு ஓப்பனில் 2 நம்பர் கொடுத்தனாலும் மெம்பர்ஷிப்பில் 2 நம்பர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 4 நம்பர் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, நான் ஒரு 4 ரூட்னா இங்கிட்ட 2 அங்கிட்ட 2 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் எது வரும்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கே தெரியும், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். இப்போ அவங்க அந்த எல்லா நம்பரையும் ப்ளே பண்ணாங்கன்னா எப்போவாவது ஒரு நாள் வின்னிங் வரும், அவங்களுக்கும் அது லாஸ்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மெயினாக வந்து கெஸ்ஸிங் ரூட்டை மட்டும் பாருங்கள், அந்த நம்பரை மட்டும் வந்து பார்த்துட்டு போய் ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நான் காமிக்கிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லாட்டினாலும் அது இடையில எப்போயாவது அடிக்கலாம். நீங்களும் கெஸ்ஸிங்கு எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின் வந்து வெறும் நம்பரை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, கெஸ்ஸிங்கை பாருங்கள். உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.